நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் கிழக்கு திசையில் சமையல் அறை வரலாமா? கண்டிப்பாக கிழக்கில் தென்கிழக்கில் சமையல் அறை வரலாம். ஆனால் வடகிழக்கும் கிழக்கு மத்திய பகுதியும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதை கவனிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம், அல்லது ஒரு நம்ம வாங்குகிற வீட்டுக்கு தெற்கு வாசல் கடிக்குது. நமக்கு சின்னதாக எடுக்கிற, அதனால் கொஞ்சம் இடத்த விட்டு பார்க்கிங் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம சமையல் அறை போட்டுடுறோம். கிழக்கு மத்திய பகுதி, கிழக்கை நோக்கி சமையல் இருக்குயா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகள் வந்த உடனே டைவர்ஸ். அல்லது நீங்கள் ஃப்ளாட்டில் போய் ஒரு 8 அடி 10 அடி விட்டு அதுக்கப்புறம் கிழக்கில் சமையல் இருந்தால், அதாவது சென்டர் ஆஃப் ஈஸ்டில் சமையல் அறை இருந்தால், அந்த வீட்டின் பெரிய மகனுக்கு திருமணம் நடக்கும் பொழுது வர்ற மருமகளுக்கு ஹீட் வியாதி இருக்கும். தலையில் புண்ணு வர்றது, கம்மியாக பேசுகிறது, அவங்க செய்கிற வேலை மருமகளுக்கும் மாமியாருக்கும் விவாதத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த தென்கிழக்கு ஃபினான்ஷியல் லாஸை காட்டும். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே போய்விடும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, பொருளை எடுத்து போய் சேல் பண்ணுறீங்க, லாஸ் பார்ப்பீங்க. கிழக்கு திசை சூரியனின் திசை. சூரியனின் மத்திய பகுதியில் பாதி தண்ணி இருக்குது, சுக்கிரன் பாதி இருக்குது. அதனால் அங்கே நெருப்பை கொளுத்தி விட்டால் வீட்டில் விவாதங்கள் ஓவராக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வடகிழக்கில் சமையல் இருந்தால் உங்கள் பசங்களுக்கு திருமணம் நடக்காது, சுபகாரியம் நடக்காது, ஃபைனான்ஸ் லாஸ் இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும், நோய்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல நோய்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்பெஷலி பெண்களுக்கு பாவம் என்று சொல்வேன். மூச்சு வந்தால் யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க பாவாடையில். ஏன்னா கேஸ் அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்குது. அதில் அவங்க வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா 99% வீட்டுகளில் சமையல் வடகிழக்கில் இருக்கும். இந்த வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் அந்த கார்னர் புதன், குரு, சூரியன் சேர்ற இடம். அந்த இடம் பித்தத்தை கொடுக்கும். வயிற்றில் பித்தம் இருக்கும் பொழுது வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்டு விட்டால் கேஸ் ஆயிடுச்சுன்னா, தும்பல் அல்லது இக்கல்கள் வரும்போதெல்லாம் யூரின் பாஸ் ஆகினே இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசில் சாதாரணமாக பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் வாழ்வார்கள். அப்போ காலையில் சீக்கிரம் ஓடி விடுவார்கள், அவங்க வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, அதுக்கு இதுக்கு. அம்மாவுடைய ராஜ்யம் வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கே நோய் இருக்கும். யாரும் சுமாரான சொல்லும் பொழுது பெருசாக சம்பாதிக்கவே முடியாத நிலைமை வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால். கிழக்கு மத்திய பகுதி இருந்தால் நான் தான் சொன்னேன். இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். கிழக்கு மத்தியில் இருந்தால் உங்கள் மகன் சரியாக சம்பாதிக்க மாட்டான். மருமகளுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு வர மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை இருக்கும். பையனுக்கும் பொண்ணுக்கும் விவாதம் இருக்கும். டைவர்ஸ் 100% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தென்கிழக்கில் கண்டிப்பாக சமையல் அறை இருக்கலாம். ஆனால் தென்கிழக்கில் சமையல் அறை இருக்கும் பொழுது சமையல் மேடையே தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. தெற்கு திசையில் வைத்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும். தென்கிழக்கில் சமையல் இருக்குயா, இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதைத்தோடு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏனென்றால் நீங்கள் கிழக்க பார்க்குறீங்க, சூரியனை தென்கிழக்கில் சமையல் இருக்குது.
இந்த ரைட் சைடில் வந்து தண்ணீரை வைக்காதீங்க, அந்த சிங்கை வைக்காதீங்க. இதுதான் கேஸ்னால் இந்த பக்கம் வலது கை பக்கம் தண்ணீர் வைக்காதீங்க, தண்ணி பிடிச்சு வைக்காதீங்க, குண்டா வைக்காதீர்கள். அங்கே டேப் குழாவை வைக்காதீங்க. இதை வச்சிங்கன்னாவே எல்லாம் வாஸ்து கெட்டுப்படும். மருமகளுக்கு சண்டை, கணவனுக்கு நோய், ஆக்சிடெண்ட்டு, பிரச்சனை எல்லாமே உருவாகிடும். சமையலறைக்கு வெளியே கூட எந்த ட்ரம்முலேயும், ப்ளூ கலர் ட்ரம்மில், கருப்பு கலர் ட்ரம்மில், ஒயிட் கலர் ட்ரம்மில் இந்த வாட்டர் கேன் ஸ்டோரேஜ் எல்லாமே போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பல சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். மன நிம்மதி வராது, சுகம் வராது, தூக்கம் சரியாக வராது, அடிக்கடிக்கு விபத்து வரும். தென்கிழக்கு சமையல் இருந்து சமையல் மேடைக்கு கீழே நீங்கள் வாட்டர் டேங்க்கு, குண்டா, தவளை இல்லை தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போன பிற்பாடு பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸு ஜன்னி என்ற நோய் உருவாகிவிடும். ஃபிட்ஸு ஜன்னி நோய், தலையில் ஜுரம் ஏறுறது, அடிக்கடிக்கு ஜுரம் வர்றது எல்லாமே ஆரம்பிச்சிடும். அதனால் நேர்களே, வெறும் சமையல் அறை என்று எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஆனால் சமையல் அறையில் இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். இதோட கூட்டு, இதோட காம்பினேஷன், பல பொருளுடைய காம்பினேஷன் தான் சமையல் அறை. சமையல் அறையில் நம்ம என்ன வைக்கிறோம் அந்த சமையல் அறையை கெடுத்துடும். சரியான திசையில் சமையல் அறையை அமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.